மதுரையிலிருந்து டெல்லி போயிருக்காரு. யாருக்கும் சொல்லாமல் மதுரையிலிருந்து டெல்லி போய் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கொஞ்ச நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்டிருப்பாரு அப்படின்றாங்க. நிதி கேட்டதால இவர் முதலமைச்சரா எதிர்கட்சி தலைவரா அதாவது வலியுறுத்தி இருக்கோம். அப்படி சொன்னா தமிழ்நாட்டுல வந்து சின்ன பிள்ளை நம்பாது. ஏன்னா வந்து இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் இருக்காரு. உங்களுடைய பிரச்சனையே வந்து சட்டமன்றத்தில் பேசலாம், முதலமைச்சர்கிட்ட பேசலாம், தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கிட்ட பேசலாம். நீங்க வந்து ஒன்றிய அமைச்சர்கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அது யாரும் நம்ப மாட்டாங்க, அவர் அப்படி சொல்லவும் மாட்டார். இப்ப அப்படி மதுரை வழியாக அவர் வந்து ஏற்கனவே அங்க போனாரு, போய் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினதாக டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல் உறுதி செய்யப்பட்டது. நிறைய செய்திகளும் அதான் போயிட்டு இருக்கு. இப்ப ஏன் வந்து போன வாரம் எடப்பாடி, இந்த வாரம் செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னு பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு அதிமுக விரும்பல. ஆனா தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர் யாருமே பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு விரும்பல. கூட்டணி வச்சா மீண்டும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப பாஜக அதை விரும்பல. இவங்க இப்படி நினைக்கிறத பாஜக விரும்பல. நீங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேல்மட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் வைக்கிறாங்க, கை வைக்கிறாங்க.